இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சூரியண்ண லவ் யூண்ண.
அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே, நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம், நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும் நீங்கள் 2 பேரும் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில், அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த மாதிரிலாம் பாட்டுப்பாடியே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன்ட்ட கேட்டது ஃபஸ்ட்டு சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்குன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து, திருச்சியிலேருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணுனால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்னையை நீங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்த மாதிரி. அது மட்டும் தான் நான் கேட்கணும் நினைக்கிறது. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே, காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தார். இல்லை இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்போ தான் இன்னும் வைடராக ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலாக யார் இந்த ரோலை பண்ண போகிறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனால் இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது, மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம். பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்ணுறதுக்கு. இதை நாங்கள் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஹீரோலையோலாம் சொல்ல மேம், ஒரு ரசிகனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேம். உங்களுடைய அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்கள் அவங்க டேட்டை இப்போ 10 நாள் விட்டிங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படார்னு விழுந்துருங்க, வேறு வழியே கிடையாது. இதை மிஸ் பண்ணுன்னா நமக்கு கிடைக்காது, நீங்கள் மேம்கிட்ட போய் சொல்லலாம். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டாங்க. மேம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோடையும் எடுத்து முடிச்சிடறோன்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூலில் எடுத்து முடித்தோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கேல்குலேஷனுக்கு அது கரெக்டாக வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்ற நிறையா ப்ரெஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்லேயும் சிவா வந்து என்ன டேட்டில் படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்டில் படத்தை முடித்தார். அதுக்கு காரணமாக இருந்த சிவகுமார் முருகேசன் அவரும் அவருடைய டீம் எல்லாருக்கும், அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிங்கம்புலி அண்ணன் திரையுலகின் மூத்தவர், அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? இல்லைண்ணே, சரிண்ணே. சிங்கமொழி அண்ணன் பேசிகிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். அவர் வந்து கமல் சாருடைய ரசிகராக இந்த படத்தில் உப்பிலியான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆனால் தேங்க்யூண்ணே, உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்தல சேர்ந்தும் நம்ம பண்ணி, ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பேசுகிற அண்ணன் அதெல்லாம் வேணாண்ணே. ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பண்ணுற காமெடி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி அருள்தாசனை தேங்க்யூ, உங்களுடைய கமிட்மெண்ட் சப்போர்ட் பற்றி டீம் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் முத்துக்குமார்னா ரொம்ப நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா யாருடைய போஸ்டர் தாய்க்கிழவை பற்றி ஷேர் பண்ணாலும் அது அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஏன் போஸ்டர் போட்டாங்க, என் போஸ்டர், அவர் இந்த படத்தை அப்படி வந்து ரசிக்கிறாரு, ஓன் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் அப்படி ஓன் பண்ணுறதுனால தான் இது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் ப்ரோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க பாலா அப்படின்வேன். அதாவது ஃபேன்ஸோடு இருக்கேன் அப்படின்வாரு. சரி அப்படின்வேன். திரும்ப இன்னொரு நாள் ஃபோன் பண்ணால் இந்த ஃபேன்ஸ் தான் தலைவரே அப்படின்வாரு. ஏங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க அப்படின்னா, 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேற்று. ஏன் உங்களை பற்றி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்லை தலைவரே, அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசாக ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எங்கள் கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.